பப்ளிக்ல வந்து இந்த வீடு இருக்குல்ல, இந்த பாலத்தை தான் பத்தி தான் பார்க்க போறோம். இது ஒரு நடை மேம்பாலம். 2005ஆம் வருடம் கட்டப்பட்ட இந்த மேம்பாலம் வந்து 18 லட்சம் செலவுல கட்டப்பட்ட ஒரு மேம்பாலம். இந்த மேம்பாலத்தை டெய்லி யூஸ் பண்றாங்க. பட் ஆனா வயதானவர்களும் முதியவர்களும் இல்ல மாற்றுத்திறனாளிகளும் யூஸ் பண்றது ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அதுதான் இன்னைக்கு பப்ளிக் கிட்ட ஒரு ஒப்பீனியன் கேட்டு நம்ம ஒரு மனுவா மாவட்ட ஆட்சியருக்கும் பாராளுமன்ற உறுப்பினருக்கும் சட்டமன்ற உறுப்பினருக்கும் கொடுக்க போறோம். மக்கள்கிட்டையும் ஒரு லிப்ட் அமைச்சு கொடுக்கறதுக்கு ஒரு கோரிக்கையா இப்ப வந்து கொண்டு வந்திருக்கோம். அந்த லிப்ட் அமைச்சு கொடுக்கிற கோரிக்கையை மக்கள்கிட்டயே அவங்களுடைய கோரிக்கை என்ன அப்படின்றதையும் கேட்டுட்டு நம்ம கொடுக்க போறோம். இந்த பாலத்தினுடைய நிலைமையும் நம்ம வந்து பார்க்க வேண்டியிருக்கு. அந்த பாதுகாப்பு அம்சம் அது எந்த அளவுக்கு இருக்கு, ஏன்னா 2025 கிட்டத்தட்ட 20 வருஷம் ஆயிடுச்சு. இதனுடைய வலிமை எப்படி இருக்கு அப்படின்றது நம்ம வந்து பார்க்க வேண்டியிருக்கு. அதையும் சீராய்வு பண்ணணுன்ற ஒரு மனுவை இதை மனுவில் வச்சிருக்கோம். அதை நம்ம பார்ப்போம், நாங்க பயணிப்போம். ஸோ இந்த இடத்துலதான் லிஃப்ட் அமைக்கிறதுக்கு கரெக்டா இருக்கும் இடம். ஸோ இங்க ஒரு என்ட்ரி, அந்த பக்கம் உள்ள எக்ஸிட். ஸோ அந்த மாதிரி போட்டோம்னா இந்த இடத்துல ஒரு லிஃப்ட் அமைச்சோம்னா கரெக்டா இருக்கும். அதே மாதிரி அந்த பக்கம் ஆப்போசிட்ல, ஸோ அந்த இடத்துல ரெண்டு பக்கமும் வந்து இந்த லிஃப்ட்ன்றது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நம்புறோம். இது வந்து கிளீன் பண்ணாம இருக்கு, மெயின்டெனன்ஸ் பண்ண வேண்டியது நிறையவே இருக்கு. முக்கியமா இதோட உறுதித்தன்மையெல்லாம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காவே இருக்கு. சொல்ல போனா 20 வருஷம் முன்னாடி கட்டினது அப்படின்னு யாருமே சொல்ல மாட்டாங்க, அந்த அளவுக்கு இருக்கு. ஸோ இந்த மேல வரைக்கும் பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு பாதுகாப்பா இருக்கு. பட் ஆனா இதோட உறுதித்தன்மையெல்லாம் கொஞ்சம் பார்க்க வேண்டியிருக்கு. இந்த இடத்துல லிஃப்டோட எக்ஸிட் இருந்தது அப்படின்னா ஸோ ஏறுறவங்க கஷ்டப்படாம இருக்கிறவங்க லிஃப்ட்ல வந்துட்டு இதுல வழியா அங்க போனாங்கன்னா அது வழியே லிஃப்ட்ல இறங்கிடலாம். ஸோ இதுதான் நம்மளோட பிளானா இருக்கு. மழை தண்ணி கண்டிப்பா உள்ள வர வாய்ப்பு இல்ல. ஓகே, எனக்கு தெரிஞ்ச ஒரு பெரிய ஆச்சரியம் என்ன அப்படின்னா, இவ்வளவு பெரிய பிரிட்ஜ் கட்டிருக்காங்கல்ல, திரு காதர் மொய்தீன் எம்பியா இருக்கும்போது வந்து கட்டினது 2005 பீரியட்ல. இங்க வந்து கல்வெட்டு போய் வச்சிருக்காங்க. கொஞ்சம் ஜூம் பண்ணுங்க. ஆக்சுவலா எனக்கு தெரிஞ்சு கல்வெட்டுக்காக ரொம்ப செலவு பண்ணாத ஒரு கல்வெட்டை நான் இதுதான் பாக்குறேன். ஏன்னா ஒரு பஸ் ஸ்டாப் கட்டினா கூட நம்ம எல்லாம் பாக்குறோம், அந்த பஸ் ஸ்டாப்ல எதிர காஸ்ட்லி அப்படின்னு பாத்தீங்கன்னா அங்க பொறிச்சிருக்கக்கூடிய அந்த கல்வெட்டு ரொம்ப காஸ்ட்லியா இருக்கும். அந்த அளவுக்கு பிரம்மாண்டமா ஒரு விளம்பரம் தேடி இருப்பாங்க. சோ இந்த விஷயம் முக்கியமா இந்த கோரிக்கை அப்படின்றது, இந்த மேம்பாலம் மற்றும் ஒரு முறை பாதுகாப்புகளை உறுதி செய்து அதை ஆய்வு செய்து உறுதி செய்து அதற்கு பிறகு இங்க ஒரு மின் தூக்கி, அதாவது இந்த லிப்ட் அமைக்கிறதுக்காக ஒரு கோரிக்கை வந்து தமிழ்நாடு எதிர்க்கட்சி சார்பாக வச்சிருக்கோம். இந்த கோரிக்கை யார் மூலமா வந்தது அப்படின்னா, முதல்ல தமிழ்நாடு எதிர்க்கட்சியுடைய மாவட்ட துணை செயலாளர் திரு ரமேஷ் அவர்கள், நம்ம ஆட்டோக்கார் ரமேஷ், அவர் தான் வந்து ஐடியா சொன்னாரு. இந்த மாதிரி நிறைய இருக்கு, வயசானவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க, இந்த படியை வந்து ஏறி இறங்குறது ரொம்ப கஷ்டப்படுறாங்க, அதுக்கு அப்புறம் மாற்றுத்திறனாளிக்கு நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க சொல்றாங்க. ஸோ அதன் அடிப்படையில இங்க ஒரு லிஃப்ட் அமைச்சு கொடுத்தா எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா சென்னையில நிறைய இடங்கள் நம்ம அந்த லிஃப்ட் பார்க்க முடியுது. இந்த மாதிரி எங்கெல்லாம் ரோட கிராஸ் பண்ணக்கூடிய அந்த பாலம் இருக்கோ அங்கெல்லாம் வந்து லிஃப்ட் இருக்கிறத வந்து நம்மளால பார்க்க முடியுது. ஸோ இங்கேயும் வச்சா அப்படின்னா நல்லா மக்களுக்கு பயன்பாட்டுக்கு வரும் அப்படின்றது இன்னொரு மக்கள்கிட்டயும் வைக்கிற கோரிக்கை. எந்த ஒரு ப்ரொவிஷன்ஸை கவர்மெண்ட் நம்மளுக்கு கொடுத்தாலும் அது நம்மளுடைய தேவைக்கு நம்மளுடைய பயன்பாட்டுக்கு அது இருக்கணுமே தவிர அதை வந்து மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது. நம்ம அதை மெயின்டைன் பண்றதுலதான் அது எந்த அளவுக்கு அடுத்தடுத்த செயல்பாடுகள் வரும்னு இருக்கு. ஒரு லிஃப்ட் அமைச்சு கொடுத்தா இவங்களாம் அதை யூஸ் பண்ண மாட்டாங்க, தப்பா யூஸ் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து ஒரு போக்கு இருக்கு. அந்த போக்கெல்லாம் தவிர்க்கணும். மக்கள் இது நம்ம வரி பணத்துல நமக்காக கொடுத்திருக்கக்கூடிய செலவு செய்திருக்கக்கூடிய திட்டங்கள் அப்படின்றத புரிஞ்சுக்கணும். ஸோ இந்த காணொலி மூலமா அதை வைக்கிறோம். இந்த ஒரு மனுவை மக்கள்கிட்டையும் கேட்கணும். அவங்களுடைய விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி இந்த இடத்துல லிஃப்ட் வரணும்னா அவங்க கிட்டையும் கையெழுத்து வாங்கி ஒரு பொது மனுவா இதை எடுத்துட்டு போய் தமிழ்நாடு கட்சி கொடுக்கும். இது மாவட்ட ஆட்சியர் கைக்கும் பாராளுமன்ற உறுப்பினர் கைக்கும் சட்டமன்ற உறுப்பினர்கள் கைக்கும் வந்து கண்டிப்பா போகும். யார் செய்யறாங்க அப்படின்றத பார்ப்போம். நல்லது யார் செஞ்சாலும் வரவேற்கணும் இல்லையா? ஸோ நல்லது செய்யறவங்களுக்கு நம்ம வாழ்த்து தெரிவிப்போம். நன்றி, வணக்கம். நல்லது நடக்கும், நம்ம எல்லாத்தையும் பாக்குறோம். இங்க சின்னதா போட்டுருவோம். இல்லைன்னா மாற்றுத்திறனாளிகள் எல்லாம் யூஸ் பண்றது கஷ்டப்படுறாங்க. ஒரு லிஃப்ட் ஒன்று போட்டு கொடுக்க சொல்லி இப்போ மனு கொடுக்க போறோம். ஸோ அது போட்டா பயனா இருக்கும் அப்படின்னு யோசிக்கிறோம். நீங்க என்ன யோசிக்கிறீங்க?
நல்லதான் சார், எஸ்டேட் போறது நல்லதான், இல்ல லிஃப்ட் கொடுக்கறது நல்லதான், இல்லைன்னு சொல்ல கிடையாது. இருந்தாலும் அது தவறா பயன்படுத்த தவறா பயன்படுத்துக்கு. ஏன்னா இப்ப எங்க லைட் கிடையாது. புரியுது புரியுது. இங்கே லைட்டு கிடையாது. ஒரு நேரத்தில் போறாங்க, ஒரு நேரத்தில் கிடையாது. இன்னொன்று எங்க அனுபவத்தில் சொல்ல போனா இந்த இங்க இருக்கிறாங்க ஆளுங்க இருக்கிறாங்க, அது எல்லாருக்கும் தெரியும், போலீஸ்காரங்களுக்கு தெரியும், இங்க இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும். ஒரு சில இருக்கிறாங்க சமூக விரோதிகள்னு சொல்ற பசங்க இருக்கிறாங்க. ஒரு மாதிரி இந்த பவுடர் இழுத்துட்டே போறாங்க, செல்போன் திருடுறது, திடீர்னு நைட்ல வந்து மேல வந்து உட்காந்து போவானுங்க. திடீர்னு இப்போ கொஞ்சம் அந்த பக்கம் இறங்கி ஏறி வராங்க பார்த்தீங்களா, அந்த சமயத்தில் வந்து அதெல்லாம் பிடிக்கிட்டு வருது. இந்த இந்திக்காரங்க வந்தாங்கன்னா பிடிக்கிட்டு வருது, எவ்வளோ இருக்குது. அதெல்லாம் பாதுகாக்கணும், அதையும் வேணும். இப்போ நீங்க போடுறது தப்பு இல்லை, நல்ல விஷயம் தான். ரெண்டு கோரிக்கை வச்சிருக்கோம். ஒண்ணு வந்து இது கட்டி 20 வருஷம் ஆயிடுச்சு. ஆமா, இது எந்த உறுதித்தன்மை இருக்குன்றதையும் நம்ம வந்து கேட்கணும். அது இன்ன வரைக்கும். ஆமா, அது ஒன்றும் பண்ணல. இன்னொன்னு வந்து லிஃப்ட் போட்டு விட்டு அதை பராமரிக்கணும். மக்கள்கிட்டயும் ஒரு பொறுப்பு இருக்குண்ணா. பசங்க நீங்க சொல்றது கரெக்ட், ஏதாவது நடக்கும், அது இல்லாம பாத்துக்கணும். நம்ம அதுக்காக எதுவுமே வேணாம்னு சொல்ல முடியாது. இல்ல வேணாம்னு சொல்ல முடியாது, அதெல்லாம் இல்ல. அது மக்கள்கிட்ட தான் இருக்கு. உண்மை நீங்க சொன்ன மாதிரி அது கரெக்ட் தான், 100க்கு 100 சரியான விஷயம் தான். நம்ம தான் அதை பார்க்கணும். கண்டிப்பா செய்யணும் சார், செய்யுங்க. கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும் இல்லையா? யூஸ்ஃபுல்லா இருக்கும் எல்லாத்துக்கும். தாண்டி போறது ரொம்ப சிரமமா இருக்கு, அதனால லிஃப்ட் வச்சா ஈஸியா போயிடும். நல்லது, நல்ல திட்டம். ஒண்ணும் இல்லையா, இப்போ ஏறி வந்தீங்கல்ல, எவ்வளவு கஷ்டமா இருக்கு. இங்க ஒரு லிஃப்ட் போட்டு கொடுக்க சொல்லி கேட்கலான்னு இருக்கோம் கவர்மெண்ட் கிட்ட. நீங்க என்ன நீங்க போட்டு கொடுக்கணுமா? போட்டு கொடுங்க. எவ்வளவு கஷ்டமா இருக்கு. அது ஏற முடியல, வயசானவங்க. நீங்க இப்ப இங்க இருந்து எங்க போயிருக்கீங்க? நான் மார்க்கெட் போறேன். மார்க்கெட் போறீங்க. யூஸ்ஃபுல்லா இருக்கும்பா. வயசானவங்க எல்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. சரி, நான் மனு ஒன்று கொடுக்குறோம். இல்ல கண்டிப்பா யூஸா தான் இருக்கும் ப்ரோ. கண்டிப்பா 100% பண்ணா நல்லா தான் இருக்கும். அதனால எவ்வளவு பேர் ஏறி இறங்குவாங்க? எவ்வளவு பேர் ஏறுறாங்க சொல்ல முடியலையா? ஆயிரக்கணக்கான பேர் ஏறுவாங்க. அவ்வளவு பேர் ஏறுறாங்க. சரி தல, அது பட்டிருக்கிறனால கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். பெங்களூர் பேசுறோம், வேலூர் எப்பதான் அப்படி ஆகுது? நன்றிண்ணா. இப்ப நம்ம இது வரைக்கும் வந்து மக்கள்கிட்ட கேட்டிருக்கோம். எல்லாருமே வந்து இது வந்தா பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இன்னொன்னு, சென்னை டெவலப் ஆயிடுச்சு, பெங்களூர் டெவலப் ஆயிடுச்சு நம்ம பேசுறோம். வேலூர் எப்பதான் டெவலப் ஆகுது? இந்த மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாம் வரணும் அப்படின்றத எங்களுடைய கோரிக்கை. நிறைய மேம்பாலங்கள் வரணும். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்ணி நம்ம ஏதோ கட்டடம் மட்டும் பேசிக்கிட்டு இருக்கோம். சாலை போக்குவரத்து தான் முக்கியம். எவ்வளவு வண்டிகள் இன்னைக்கு வந்து இந்த ரோட்ல போயிட்டு இருக்கு, ஒரு மேம்பாலம் கூட இல்லாம. ஸோ அதெல்லாம் வந்து தவிர்க்கணும். இந்த அரசு வந்து இந்த வளர்ச்சி திட்டங்கள்ல கொஞ்சம் கவனம் செலுத்தணுன்றத நம்ம முன்வைக்கிறோம். இந்த காணொலியை பத்தின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. நன்றி. நான் வேலூர் என்கேஆர், தமிழ்நாடு கட்சி மாநில துணை செயலாளர். இந்த திட்டம் இங்க செயல்படுத்தப்படுது அப்படின்னா முழுக்க முழுக்க முதல் கிரெடிட் எங்களுடைய மாவட்ட துணை செயலாளர் திரு ரமேஷ் அவர்கள். அவர் வரல, அவருடைய போட்டோவை நான் இங்க இணைக்கிறேன். அவருக்கு தான் போகும். அவர் தான் இந்த ஐடியா வந்து இனிஷியேட் பண்ண சொல்லி அவர் கேட்டார். ஸோ அவர் இன்னைக்கு வர முடியல. அவர் கண்டிப்பா அவருடைய இன்னொரு காலையில நம்ம பார்க்க தான் போறோம். நன்றி. உடன் பாலாஜி, வேலூர் மாவட்ட நிர்வாகி, அண்ட் தென் வேலூர் மாவட்ட செயலர் ஆல்பர்ட், அண்ட் தென் அப்படியே கேமரா கொடுங்க. இவ்வளவு நேரம் கேமரா எடுத்த மாநில ஐடி விங் நம்ம கோபி காட்டிட்டோம். உங்களுக்கு காட்டணுமா?